இப்போ இங்க வந்துட்டு போன கதிரை எனக்கு தெரியும். அவரு இங்க வேலையில ஜாயின் பண்றதுக்கு தான் வந்திருக்காரு. ஆனா அவர் இப்போ வேலை செய்யாம வெளியில போனதை நான் பார்த்தேன். என்னாச்சு? வேலைக்கு சேர்த்துக்கலன்னா வெளியே தானே சார் போகணும். சார் என்ன சொல்றீங்க? உண்மையை தான் சார் சொல்றேன். ஆக்சுவலா அவருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அப்பாயின்மெண்ட் ஆர்டரை மெயில் பண்ணியிருந்தோம். 4 நாளைக்கு முன்னாடியே அவர் இந்த வேலையில ஜாயின் பண்ணியிருக்கணும். ஆனா அவர் வரல. அது கூட ப்ராப்ளம் இல்ல, ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் இல்ல சார். என்னமோ மாமனார் கம்பெனி மாதிரி சாவகாசமா 4 நாள் கழிச்சு வந்தா யாரு சார் வேலை கொடுப்பா? அதான் போப்பா தம்பின்னு அனுப்பிச்சிட்டாங்க. இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் இந்த வேலைக்கு வந்திருக்காரு. நான் ஏதோ தெரியாம ஒருவேளை தப்பு நடந்திருக்கலாம். தப்பு நடக்கிறது சகஜம்தானே சார். அவரை திரும்ப சேர்த்துக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்ல சார். சிஇஓவே நேரடியா பேசி திட்டி அனுப்பிட்டாரு. இன்னைக்கு தேதிக்கு ஒருத்தருக்கு வேலை கிடைக்கிறது குதிரை கொம்பு சார். யாராவது இவ்வளவு அலட்சியமா இருப்பாங்களா? வாய்ப்புங்கிறது தேவதை மாதிரி சார். ஒரு தடவை தான் வரும், திரும்ப திரும்ப வராது. நீங்க அவருக்கு தெரிஞ்சவர்னு சொல்றீங்க, அவருக்கு அட்வைஸ் பண்ணுங்க சார். கதிர், இன்னும் ஏன் அதையே நினைச்சு கவலைப்பட்டு இருக்க? விடு, ஒரு வேலை போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வேற வேலையே கிடைக்காதா என்ன? நீ கதிரு, உன்னோட அலட்சியத்தால இந்த வேலை உன்னை விட்டு போகல. நீ யாருக்கோ நல்லது செய்ய போய் தான் இப்படி ஆயிடுச்சு. இப்படிதான் நடக்கணும்னு இருந்திருக்கு. அதுக்கு நீ என்னடா பண்ணுவ? ஆமா கதிரு, இது உன்னை மீறி நடந்த ஒரு விஷயம். அதனாலதான் நீ அந்த வேலையில போய் சேர முடியல. ஆனா நீ இங்க வந்ததுல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குடா. மறுபடியும் நீ தனா பக்கத்திலேயே வந்துட்ட. இது ஒரு சந்தோஷமா எடுத்துக்கிட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசி. வேற வேலை கூட பாத்துக்கலாம் அத்தை. என்னோட கவலை எல்லாம் வார்த்தைக்கு வார்த்தை மாமா தன கர்ப்பமா இருக்கறனாலதான் இதெல்லாம் மன்னிச்சு விடுறேன்னு சொல்லிட்டே இருக்காரு. அதனாலதான் அத்தை. ஆனா தன கர்ப்பத்தை பத்தின உண்மை தெரிஞ்சா மாமா உடஞ்சிருவாரு அத்தை. அதை நினைச்சாதான் என்னால தாங்கிக்க முடியல. இப்ப கூட வேலை போயிடுச்சு, அடுத்து என்ன பண்றதுன்னு கவலைப்படாம மாமா தப்பா வருத்தப்படுவாருன்னு கவலைப்படுற பாத்தியா? உன் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும்டா. என்ன நீங்க எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? இந்த பணியில நின்னு என்ன பேசிட்டு இருக்கீங்க? கதிருக்கு வேலை போயிடுச்சுல அத்தை, அதான் அவனுக்கு 4 வாரத்தை ஆறுதல் சொல்லிட்டு இருக்கோம். ஆஹா, டேய் கதிரு, கவலைய விடுறா. இன்னொரு வேலை என்ன கிடைக்காமையா போகுது? பாத்துக்கலாம்டா. நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் நல்ல வேலையா சொல்லி வைக்கிறேன். என்ன மாமா? எனக்கு கதிரை பத்தி நல்லா தெரியும். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவன் மனசு விடுறவனே கிடையாது. போராடி மேல வரணும்னு நினைக்கிறவன். ஆமா சிவா, நம்ம மில்லிலேயே கூட சூப்பர்வைசர் வேலை செய்யறதுக்கு ஆளு வேணும்னு உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டு இருந்தல, அந்த வேலைக்கு நம்ம கதிரை எடுக்கலாமா? வேலைக்கு அங்க இங்கன்னு அவன் அலையறத விட நம்ம மில்லிலேயே வேலை பாப்பான்ல. சூப்பர் பெரியம்மா. சித்தப்பா, பெரியம்மா சொன்ன மாதிரி கதிர்க்கு நம்ம மில்லிலேயே வேலை வாங்கி கொடுத்துருங்க. கண்டிப்பா மாயா. எல்லாரும் எங்க போனாங்கன்னு பார்த்தா இங்க வந்து நின்னுட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அட அதுக்கு என்ன மாயா, மாப்பிளைக்கு நம்ம மில்லையே ஒரு நல்ல வேலையா போட்டு கொடுத்துருவோம். ஆனா என்ன, அண்ணன் எப்பவுமே ஒரு நேர்முக தேர்வு வைக்காம வேலைக்கு ஆள் எடுக்க மாட்டாரு. அதான் யோசிக்கிறேன். அதெல்லாம் சரி, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? என் பொண்ணுக்கு அட்மிஷன் போட கூட்டிட்டு வந்திருக்கா மேடம். உங்க பொண்ணுக்கு அட்மிஷன் போட முடியாது. நீங்க அவளை கூப்பிட்டுட்டு கிளம்புங்க. ஏன் மேடம் அப்படி சொல்றீங்க? வேற என்ன சொல்ல சொல்றீங்க? என்ன மேடம் இவ்வளவு கடுமையா பேசுறீங்க? அந்த அம்மா சொல்றது கரெக்ட் தானே? அடிச்சு சொல்லி கொடுக்கறத விட அன்பா சொல்லி கொடுத்தா இன்னும் ஈஸியா கத்துக்குவாங்கல்ல. அப்படியா? அந்த மாதிரி அன்பா சொல்லி கொடுக்கற பள்ளிக்கூடம் இருந்தா உங்க பசங்களை தாராளமா அங்க கொண்டு போய் சேர்க்கலாமே. இப்போ நீங்க கிளம்பலாம். நான் இப்படிதான் சொல்லி கொடுப்பேன். டான்ஸ்ல ஒரு சின்ன தப்பு வந்தாலும் அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது.
நீங்க உங்க குழந்தைங்களை கூட்டிட்டு இடத்த காலி பண்ணுங்க. கோச்சிக்காதீங்க மேடம், ஏதோ தெரியாதனமா சொல்லிட்டேன். என் பொண்ணுக்கு டான்ஸ்னா உசுரு. நீங்க சேர்த்துக்கலன்னா அவ அழ ஆரம்பிச்சிருவா மேடம். சேர்க்கறதுக்கு முன்னாடியே ரூல்ஸ் பேசுற உங்க பொண்ணை எப்படி சேர்க்க முடியும்? நான் ஸ்ட்ரிக்ட்டா தான் இருப்பேன். திட்டுவேன், தேவனா அடிக்கவும் செய்வேன். அப்பதான் பயத்துல சின்சியரா ஆடுவா. அதனாலதான் சொல்றேன், நீங்க கிளம்புங்க. மேடம் மேடம் கோச்சிக்காதீங்க, நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன் மேடம். எதையும் சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? என்னோட ஸ்கூல்ல உங்க பசங்களுக்கு இடம் கிடையாது. ஏன் மேடம் இவ்ளோ கோவப்படுறீங்க? ப்ளீஸ் மேடம், என் பொண்ணுக்காக கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம். இந்த அருந்ததி ஒரு தடவை சொன்னா சொன்னதுதான். ஆர்கியூ பண்றதுல அர்த்தமே இல்ல. சொன்னதையே சொல்லி என் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. போங்க. பப்பிமா, நீயே கோவப்படுற. நீ போய் பசங்களுக்கு சொல்லி கொடு, நான் பாத்துக்கிறேன். போமா, போ பப்பிமா. இங்க பாருங்க, கிளம்புங்க இங்க இருந்து, போங்க. அருந்ததி சொன்னா சொன்னதுதான், அதுக்கு மேல பேச்சுக்கு இடமே இல்ல. தப்பா எடுத்துக்காம கிளம்புங்க. இல்ல நீங்க கொஞ்சம் பேசி பாருங்களேன். இங்க பாருங்க, நான் சொன்னாலும் அவ கேட்க மாட்டா. நீங்க முதல்ல கிளம்புங்க.